ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இருக்கும். ஏதோ ஒரு வகையில இஷ்யூ இல்லாம இருக்கவே இருக்காது. ஏழைனா ஏழைக்கு ஏத்த மாரியான பிரச்சனை இருக்கும். பணக்காரனா பணக்காரனுக்கு ஏத்த மாரி அவனுடைய தகுதிக்கு ஒவ்வொருத்தருடைய தகுதிக்கு ஏத்த மாரி ஏதோ ஒரு பிரச்சனை வாழ்க்கையில வந்துகிட்டே தான் இருக்கும். பொறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும் ஏதோ ஒரு இஷ்யூ இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ, ஆனா இந்த இஷ்யூ எல்லாம் பார்க்காம, இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்காம, தன்னுடைய கோல ஃபிக்ஸ் பண்ணி, அத நோக்கி எப்படி ஃபாலோ பண்ணி கொண்டு போணுன்றத இவருடைய லைஃப்லேருந்து நம்ம கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும். அத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அது யார பத்தின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா விஜய் அவர்கள பத்தி தான் பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. பட் இதுக்கு முன்னாடி இந்த மாரி ரெகுலர் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இன்னைக்கான வீடியோ விஜயோடைய லைஃப் ஹிஸ்டரி எப்படி இருந்துக்கு, இப்ப எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாளைய தீர்ப்புன்னு ஒரு மூவி நடிக்கிறாரு. அவருடைய அப்பா டைரக்டர் தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. டைரக்டரா இருந்து நெறைய அவங்களுடைய பசங்க டைரக்ட்டா மூவில வர்றது ஒரு இயல்பான விஷயம் தான். இத நம்ம வந்து தவறுன்னே சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டரா இருக்க பையன் டாக்டர் ஆயிட்டு இருப்பான். அவங்க பையன அவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க? டாக்டர் படிக்க வைப்பாங்க. இன்ஜினியரா இருக்கவங்க அவங்க பையன மோஸ்ட்லி இன்ஜினியரிங் படிக்க வைப்பாங்க. ஸோ இது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான். அத நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ அவர் வந்து அவருக்கான ஈஸியான ஒரு மூவில அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் கிடைச்சதான்னு கேட்டா, கண்டிப்பா உண்மைதான். நெறைய பேருக்கு கிடைக்காத ஒண்ணு இவருக்கு ஈஸியா கிடைச்சது. பட் ஆனா, எல்லாருமே அது மாரி பயன்படுத்தி வந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. சரி ஓகே. இவருக்கு ஃபர்ஸ்ட் மூவிலருந்து எல்லா படமுமே சக்சஸ் ஆச்சா? கிட்டத்தட்ட 69 மூவிஸ் நடிச்சிருக்காரு. எல்லாமே சக்சஸ் ஆச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கிட்டத்தட்ட 30லருந்து 35 மூவி வரைக்கும் அட்டர் ஃப்ளாப் ஆகியிருக்கு. ஆனா இருந்தாலும், எங்கேயுமே தோன்று போகாம, இவருக்கு வந்த கிரிட்டிசிசம்லாம் நம்மளே நெறைய பார்த்திருப்போம். நம்மளுடைய ஏஜ்க்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். விஜய எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னு. அவருடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அட்ராக்டிவ் ஃபேஸா கண்டிப்பா இருக்காது. நம்ம எல்லாருக்கும் ஒரு மைண்ட்ல ஒரு ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கு இல்லைங்களா? ஹீரோ அப்டின்னா எப்படி இருக்கும்? வெல் பில்டா இருக்கணும். ஃபேரா இருக்கணும். ஒயிட்டா இருக்கணும். அ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டா வச்சுருக்கோம். அது மிகப்பெரிய தப்பு. பட் இருந்தாலும் நம்மளோட மைண்ட்ல ஹீரோ ஒரு இவரெல்லாம் ஹீரோவாப்பா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தானே அந்த காலத்துல இருந்திருக்கு. அந்த காலம்னா கொஞ்சம் ஒரு 10, 20 வருஷம் முன்னாடி. அப்படி இருக்கும்போது, நீங்க யோசிச்சு பாருங்க. நாளைய தீர்ப்புன்னு ஒரு படம் நடிக்கிறாங்க. அங்க இருந்து ஆரம்பிச்சு நெறைய படம் நடிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. நெறைய படம் ஃப்ளாப் ஆவுது. அப்போ மீடியால இவர பார்த்து எழுதுனது, இந்த மூஞ்செல்லாம் எதுக்கு நடிக்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு மீடியால எழுதியிருக்காங்க. ஐ மீன் புக்ல பிரிண்ட் மீடியால எழுதி வந்தது. இது எந்த அளவுக்கு ஒரு பெர்சன ஹர்ட் பண்ணியிருக்கும். நம்ம ஊர்ல, நம்ம வீட்லயோ, ஸ்கூல்லயோ, கிளாஸ்லயோ நம்மள யாராவது கெட்ட வார்த்தையில திட்டிட்டாங்கன்னா, இல்ல நம்மள இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும். பட் ஆனா, அந்த தமிழ் மீடியாவே ஒரு பெர்சன பார்த்து அந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுது. "நீ எல்லாம் எதுக்கு நடிக்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராப்பரா நடிப்பு தெர்ல, டான்ஸ் வரல, எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்றாங்க. பட் எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுக்குமே ப்ராப்பரா பதில் சொல்லாம, தன்னுடைய குரோத்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நடிப்புல டெவலப் ஆகிட்டே வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஐ மீன் அவருடைய வாழ்க்கையில நெறைய சமூக சேவைகள் செஞ்சுட்டு தான் இருக்காரு. நம்ம இல்லன்னு சொல்லி ஒதுக்கிற முடியாது. நெறைய திட்டங்கள் செய்றாரு. அவரால அந்த டைம்ல அவருக்கு இருக்க காசு அதிகம் தான். அவர்கிட்ட இல்லாத பணமே கிடையாது. பட் ஆனா அவர்கிட்ட பவர் கிடையாது. ஸோ அந்த டைம்ல அவருடைய இருக்கிற அந்த சக்திக்கு ஏத்த மாரியான நெறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படிலாம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது, யாருமே நெனச்சு பார்க்க முடியாது. அவர் வந்து இது மாரி கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பிக்கும்போது நெறைய பேர் சொல்ற ஒரு மிக முக்கியமான விஷயம், எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் கமல் வந்தாரு. எங்க போனாரு? காணாம போயிட்டாரு. இப்ப கமல் எங்க இருக்காருன்னு அவருக்கே தெரியாது. அந்த மாரி நிலைமையில தான் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு. எங்க இருக்காருன்னு தெரியல. அந்த அந்த கட்சியும் காணா போச்சு. அது மாரி தான் இந்த கட்சியும் வரும், காணா போகும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தரு, இன்னைக்கு சிஎம் ஆகுற அளவுக்கு பெரும்பான்மையோட தன்னுடைய எலக்ஷன்ல அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்ளோ அவர் மேல கிரிட்டிசிசம் வந்துச்சு, இப்போ கட்சி ஆரம்பிக்கும்போது. பேசுறவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. ப்ரீ போல் நடந்துச்சு. போல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கருத்து கணிப்புலாம் நடந்துச்சு. இது எல்லாத்திலுமே அவருக்கு மேல வச்ச கிரிட்டிசிசம், இவரால வர முடியாது, இவரால செய்ய முடியாது, இவரெல்லாம் எங்க பண்ண போறாரு, அப்படின்னு எவ்ளோ வந்தாலும், எதுக்குமே பதில் சொல்லாம, தன்னுடைய கோல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கும்போது, கொண்டு போயிட்டு பெரும்பான்மையில ஜெயிச்சு, இப்போ ஜெயிச்சு காட்டிட்டாரு. சம்திங் வந்து பிரமிப்பா இருக்கு. எப்படி இது நடந்ததுன்னு சொல்லிட்டு யாருமே நம்பல. ஈவன் ஏன் இத நம்புன ஒரே பெர்சன் விஜயா மட்டும் தான் இருக்க முடியும். ஆனா அவரு கூட நமக்கு தெரியல. அவரு கூட சும்மா சொன்னாரா, பொய் சொன்னாரா? இல்ல நம்பிக்கை ஊட்டணுன்றதுக்காக சொன்னாரான்னு. ஸோ ஜெயிக்கணும், ஜெயிக்கணும்னு சொல்ட்டு அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரா ஃபோக்கஸ்டா அவருடைய எய்ம நோக்கி மட்டுமே போய்க்கிட்டு இருக்காரு. எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகவே இல்ல.
நெறைய கட்சிகள், நெறைய சின்ன சின்ன கட்சிகள், நெறைய பெரிய கட்சிகள் இவர பார்த்து அந்த அளவுக்கு இதுக்கு பதில் சொல்லையா, திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு பதில் சொல்ல, ஆணவ கொலைக்கு பதில் சொல்ல, அதுக்கு பதில் சொல்ல, இதுக்கு பதில் சொல்ல. ஆனா சொன்னா என்ன ஆகியிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பிரச்சனைகள் வெடிச்சிருக்கும். இவருக்கு சப்போர்ட் பண்றியா? அவருக்கு சப்போர்ட் பண்றியா? எதுக்குமே பதில் சொல்லாம, எதுக்கு பதில் சொல்லணுமோ, அத மட்டும் எந்த இடத்துல சொல்லணுமோ, அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு, இப்போ சிஎம் ஆவுற அளவுக்கு அவருக்கு ஜெயிச்சுட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான். சிஎம்மே ஆகிடுவாரு. ஸோ, இதுதான் இப்போ இவருடைய லைஃப்ல நடந்திருக்கு. பட் ஆனா, இதுலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்காவது ஒருத்தங்க உங்கள பார்த்து, "இதெல்லாம் எப்படிப்பா பண்ற? இதெல்லாம் உன்னால பண்ண முடியாதுன்னு" யாராவது சொன்னாங்கன்னா, அப்ப அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து இந்த காட்டணும். இந்த டிவிகேன்ற அந்த கட்சிய காட்டணும். நீங்க யோசிச்சு பாருங்க. 75 வருஷ கட்சி, 55 வருஷ கட்சி. அந்த கட்சியெல்லாம் 2 கட்சியும் கொஞ்ச நேரம் ஓரமா அப்படி நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன் வந்து ஒரே ஆளா, ஒரு பெர்சனா, சிங்கிள் பெர்சனா வந்து தமிழ்நாட்டு மக்கள மட்டும் இல்லாம, எனக்கு இன்னுமே வியப்பா இருந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சம்மந்தமே இல்லாம ஸ்ரீலங்கால இருந்து இவருக்கு அவ்ளோ சப்போர்ட். கேரளால இருந்து சப்போர்ட். ஆந்திரா சைட்ல இருந்து இவருக்கு சப்போர்ட். யார்றா அவரு? ஒரு பெர்சன். ஸோ, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பெர்சனால இத்தன மக்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? இது சரியா? தப்பான்றது வேற விவாதம். அது வேற பேசுவோம். பட் ஆனா ஒரு பெர்சனால முடியும் அப்டின்னா, உங்க எல்லாராலயுமே முடியும். என்னாலயும் முடியும். இந்த வீடியோ பார்க்குற உங்களாலயும் முடியும். ஸோ, நான் என்ன சொல்ல வரேன், இந்த வீடியோல என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால யாராவது முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது, இத ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, கண்டிப்பா அவங்கள கன்சிடர் கூட பண்ணாம, உங்க வேலைய நீங்க பாருங்க. அந்த நீங்க செய்யப்போற அந்த வேலை சரியான வேலையான்னு மட்டும் தெரிஞ்சா போதும். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம ஒரு வொர்க்க செய்றோம், ஒரு ஒரு எய்ம வைக்கிறோம், ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபிக்ஸ் பண்ணா மட்டும் போதாது. அதுக்கு பேக்கிரவுண்ட்ல எனக்கும் ஆசை இருக்கு. நான் சிஎம் ஆகணும்னு இப்ப ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன வொர்க் பண்ணணுமோ, அந்த வொர்க்க கண்டிப்பா பண்ணியானா மட்டும் தான் முடியும். ஒரு குருட்டு நம்பிக்கை நானும் ஆவேன். நான் வந்து பெரிய பில்கேட்ஸ் மாரி ஆயிடுவேன். பெரிய என்டர்பிரினியர் ஆயிடுவேன். நான் பெரிய பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கைய மட்டுமே வச்சுக்கிட்டு, அதுக்கான உழைப்ப கரெக்ட்டான உழைப்ப, அதுக்கு கரெக்ட்டா வெல் பிரிப்பேர்டா, ஸ்ட்ரக்சர்டா வொர்க் பண்ணாம, தானா சும்மா நம்பிக்கிட்டு மட்டுமே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. யாரா ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போனாலும் கடைசி வரைக்கும் நம்மளால அத அச்சீவ் பண்ணவே முடியாதுன்னு, இந்த பெர்சன பார்த்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இத இத பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வருதுன்னா, ஒரு சேயிங் இருக்கு. விவேகானந்தர் சொன்ன ஒரு சேயிங் இருக்கு. "நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய்ன்னு" சொல்லிட்டு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. இது நான் வந்து சின்ன வயசுல படிச்சிருக்கேன். அப்ப இது மிகப்பெரிய சேயிங்கா எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு. அந்த வயசுல என்னால பொருத்திக்க முடியல. ஒரு 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 சம்பவத்தோட என்னால பொருத்தி பார்க்க முடியல. பட் ஆனா கண்ணு முன்னாடி ஒண்ணு நடந்திருக்கு. இத பார்த்ததுக்கப்புறம், முடியாதது என்னடா இருக்குன்ற மாரி நமக்கு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் எப்படி முடியும்? இது முடியுமா? எங்கேயோ இருந்து ஒருத்தன் வந்தான். இவ்ளோ பெரிய கட்சிய, இவ்ளோ மக்கள கட்டுப்படுத்துறான் அப்டின்னா, இந்த வீடியோ பார்க்குற உங்களாலயும் கண்டிப்பா நீங்க நெனைக்கிறது பண்ண முடியும். அது சரியா இருந்தா மட்டும் போதும். அதுக்காக உழைச்சா மட்டும் போதும்னு இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பாய்.